பெரியவர்களை, பிற மதிப்பெரு தாய்மார்களை, நாடு போற்றும் நல்லவர்களை, ஒரு போட்டு முத்தமர்களை, காலையிலே காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாளர் பெருங்குடி மக்களை, ஆன்றவர்களை, சான்றவர்களை, ஊர் பெரியவர்களை, ஊர் முக்கியஸ்தர்களை, ஊர் நாட்டாண்மையவர்களை, கோவில் பூசாரி அவர்களை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த காவல்துறை சார்பாய் அவர்களை, இங்கு சிறந்த முறைகளை தெல்லதொரு ஒளி அந்த ஒளி அமைந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் மாலினி ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்க மேலங்களை கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு அப்பா ராஜ நடிகர் கற்பக செல்வன் அவரது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது அன்பு நண்பன் ஆரியூர் சகோதரன் VP வேங்கை கருப்பையா கலை குடும்ப சார்பாகவும் எங்களை எல்லாம் இணையதளம் மூலமாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் யூடியூப் சேனல் இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் தான் வணக்கத்தை எடுத்துக் கொண்டு, அப்படி இருந்துட்டாலும் ஆயி மகமாகி 1000 கண்ணுடையால் அங்காள பரமேஸ்வரரை வணங்கிவிட்டு சரி மஞ்சளினை நீராடி குங்குமத்தால் பெற்றுமைத்தி பூவாரை காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க உரிமை நீளம் தாரிசைக்க சித்தாங்க அடைகட்டி நீ சீரி எழுந்திடம்மா மேல்மலையன்னூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளை அழைக்கின்றேன் ஆதி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா மேல்மலையனோடு அங்காளியே மாவாளி திரிசூரியே மலையனோடு அங்காளியே மாவாளி திரிசூரியே குடி சொல்ல வாடியம்மா மலையனோடு அங்காளியே ஆடி பார்த்தாளி திரிசூரியே குடி சொல்ல வாடியம்மா மலையனோடு அங்காளியே
நன்றி நன்றி நன்றிங்கய்யா. அப்படி இருந்தாலும் என்னை வாழ வைக்கும் சரி எல்லா மலை இறைவன் அரிகரசுதன் ஐயன் ஐயப்பனை வணங்கிவிட்டு சரி சிறந்த ஒரு ஒளி அந்த ஒளி அமைப்பு அன்பு உள்ளம் அருமை மாலினி ஆடியோ இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருமணியை காண வந்தோம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் ஆளுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்போ சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் ஆளுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்போ சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் ஆளுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி சபரிமலைக்கு கள்ளும் உள்ளும் ஆளுக்கு மெத்தை சாமி ஐயப்போ ஐயப்போ சாமி தேகம் சுவாமி கற்பூர தீபம் சுவாமி ஐயப்ப மாறும் கூறி கொண்டு ஐயனாரி சென்றிடுவான் சபரிமலைக்கு சென்றிடுவான் சுவாமி ஐயப்போ ஐயப்போ சாமி மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னை மறந்திடுவார்
சின்ன சின்ன தேங்காடுத்து சுத்தம் மாடினை எடுத்து சின்ன சின்ன தேங்காடுத்து சுத்தம் மாடினை எடுத்து சின்ன சின்ன தேங்காடுத்து சுத்தம் மாடினை எடுத்து சுத்தம் மாடினை எடுத்து சாமி நன்றி நன்றி நன்றி. மதுரை ஜில்லா ஆனமலை வத்தக்கடை சரி அருகிருக்கும் சக்கம்பட்டி, சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டியில பிறந்தவங்க யாருங்களா? ஆமா சரிங்க. எனது பேரு சேதுபதி, எனது மனைவி பேரு செம்பாய். சரி அன்னை சொல்லுங்க. பட்ட முருகேசனை சொல்லுங்க. திருமணமாகி சரி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, குழந்தை செல்லம் இல்லை. ஆனால் இப்பொழுது சரி என்னுடைய குலதெய்வம் அந்த கல்லழகர் அருளாலும் சரி மதுரை மீனாட்சியின் அருளாலும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. யாருக்குங்க? எனக்குதான். ஏப்பா திரும்புங்க, திரும்புங்க. என்ன சந்தேகம்? குழந்தை யாருக்கு பிறந்திருக்கு? உனக்கு என்ன? எனக்குதான் பிறந்திருக்கு. எப்படி அவரு உங்களுக்கு என்ன எனக்கு நான் ஏன் வைத்திர பாத்தியா? அப்படி இல்லைங்க, என்னை ஒத்துழைப்பினா சரி எனது மனையாளுக்கு செம்பாய்க்கு சரி தை மாதம் 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை சரி என் மகன் பிறந்த தினம். ஏன் என்ன சந்தேகம்? என்ன ஏன் பிறக்க கூடாதா? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல என்ன சொல்ல வரீங்க? அதாவது உங்க கணக்குப்படி பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்து சரி அந்த ஆண் குழந்தை என்னைக்கு நல்லபடியா முட்டுதோ அன்னைக்கு அப்பன் செத்து போயிருவான். யாரு? இல்லங்க, யாரு பெற்றாங்க அவங்க. ஆமா ஆமா அண்ணே அப்படி இல்லைங்க. சரி வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினால் சரி எனது மகனுக்கு வெள்ளைசாமி என்ற திருநாமம். அதை தை மாதம் 3ஆம் தேதி சரி மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு சரிங்க மஞ்சு விரட்டு மாடுபிடி திருவிழா. என்ன டேய், என்ன கேடப்பையில, என்ன கிறுக்குப்பையில, என்ன வெங்கப்பையில, என்ன வெட்டிப்பையில, என்ன பதேசி சோதத்தின் என்ன பதேசி பையில, உனக்கு அறிவே இல்லடா. அடா ஒன்னதான்டா. என்ன வெக்க கட்ட அழுகிற, என்ன துப்பு கட்ட அழுகிற, என்ன மாலை கட்ட பையில, என்ன ஈர்த்தல பையில. எப்ப நீங்க ஏப்ப வருத்தப்படுறீங்க? யாரப்பா சொல்ற? உங்களுக்கு சொல்லுவானா? உங்க மேல எம்பிட்டு வச்சிருக்கேன் மரியாதை. சரி என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டாயா? செம்பாய் கேட்டா இப்படி ஊரு புறம் மாடு பிடிக்க போறேன் அழகிறீங்க சண்டாளா. போற வழிகிற நீ மாடு மட்டும் செத்து போயிட்டீனா டேய் ஒண்ணு இல்லையா? என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டாயா? போற வழிகில நீ மாடு மட்டும் செத்து போயிட்டீனா நம்மளுக்கு ஒத்த முத்துப்புள்ள சொத்துப்புள்ள வெள்ளச்சாமி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்க. சரி நீ செத்து போயிட்டீனா என்னைய மகன் வெள்ளச்சாமியும் யாரா பாதர் கேட்டா சரி அண்ணே திமிரு பிடிச்ச சேதுபதி பார்த்தேன். உடம்ப பாக்கல திமிரு இருக்கு. வேற எதையும் வேற எதை பாக்கலங்க. என் பொண்டாட்டி பேச்ச கேட்கலையா? சரி நேர கிளம்பிட்டேன். எங்க? மாடு பிடிப்பதற்காக. டேய் வேண்டா டேய் வாண்டாமட்டி. என்ன பெரிய மனுஷனாடா? என்ன பெரிய மனுஷனாடா? அப்ப கூட்டுக்கிற வைக்க இல்லாம வேண்டா பெரியப்பா. ஆமா எதுல விட்டேன்? என் பொண்டாட்டி பேச்ச கேட்கலையா? சரி நேர கிளம்பிட்டேன். எங்க? மாடு பிடிப்பதற்காக. சரிங்க களத்துக்கு போயாச்சுங்க. விதவிதமான மாடு. சரி இந்த மாட்டை பிடிக்கலாமா? அந்த மாட்டை பிடிக்கலாமா? சரி இல்ல எந்த மாட்டை பிடிக்கலாம் யோசனை தடுமாற்றம். அண்ணே மாடு பிடிக்க போன இடத்துல சரி என் பொண்டாட்டி ஞாபகம் எனக்கு வந்துருச்சியா? திரும்பியா மிலிட்டரி கால எடுக்கிறீங்களா? நீ போறதே வீர விளையாட்டு போறிய அந்த இடத்துல போய் பொண்டாட்டி ஆகும் வரலாமா ஐயா? அண்ணே சரியா சொன்னீங்க. சரி எப்படியாப்பட்ட இடம் தருணம் தப்புனா மரணம் குத்துச்சுனா உடல் கும்பியெல்லாம் வெளியே வந்துருங்க. அப்படியாப்பட்ட இடத்துல என் மனைவி ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என் மனைவி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணங்க. காதலியா அழிச்சியா? ஒரு 3 காசு முண்டே காதல் இல்லங்க. காதல் 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 செஞ்சிருக்கியா?
எனக்கு வருது ஆளு. ஆனா வரல. திருப்பூர் கிளம்பிடாத அண்ணே. எப்படி எல்லாம் தெரியுமா? சரி ஹல்லு 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 ஹல்லு. அடியாத்தி 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 என்ன காதலிக்க மறுக்குறியே கருவாச்சி. உன் கண்ண பார்த்தது நான் கலங்கி போனேந்தி. உன் சொல்ல கேட்டதும் நான் பக்கி போனேந்தி. இரத்த சட பெண்களுக்குள் என் உசுர முடிச்சு புட்டா. யாரும் இல்ல நேரத்துல தனியா சுத்த விட்டா. அடியாத்தி 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 என்ன காதலிக்க மறுக்குறிய கருவாச்சி. பார்த்ததும் நான் கலங்கி போனேண்டி. சொல்ல கேட்டதும் நான் பக்கி போனேன். அப்படி இருந்தாலும் இந்த சேதுபதி பட்டவன் சரி எங்க பிறந்தேன், எப்படி பிறந்தேன், சரி எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் என்னவெல்லாம் தெரியும் எடுத்து சொன்னோம்ல, சொல்லுங்க. அந்த வேலையை சரியா செய்யுங்க. ஆரிய குத்தாலும் காரியத்துல போற பாதையில சரியா போகணும். போலாமா? அன்பு உள்ளங்கள் தயவு செய்து நம்ம தூரம் வெளிப்படுங்கம்மா. இந்த நாடகத்தை நீங்க பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம்.
ஆரம்பத்துல இருந்து பார்த்தா கதை என்னன்னு புரியும். தயவுசெய்து எழுப்பிடுங்க, இன்னும் தூண் எழுப்பிடுங்கம்மா. ஹல்லோ 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 ஹல்லோ. சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, இந்த சேதுபதி பிறந்தது சிவகங்கை தென்னாடு. சிவகங்கை நன்னாடு, சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, இந்த சேதுபதி பிறந்தது சிவகங்கை நன்னாடு. சிவகங்கை நன்னாடு. ஐயா எனக்கு ஆனமலை ஒத்தக்கடை, ஆனமலை ஒத்தக்கடை, இந்த சண்டாள சேதுபதிக்கு அருகிருக்கும் சக்கமட்டி. எனக்கு ஆனமலை ஒத்தக்கடை, ஆனமலை ஒத்தக்கடை, எனக்கு அருகிருக்கோ சிட்டாமட்டி. நான் சக்கமட்டி எல்லையிலே, சக்கமட்டி எல்லையிலே, இந்த சண்டாள சேதுபதி இன்னைக்கு சமத்தனமாய் பிறந்த வந்தா. சமத்தனகே பிறந்த வந்தா. மாடுபுடி வீரனராம், மாடுபுடி வீரனராம், சேதுபதி மயிலக்காலே சூரனடா, மயிலக்காலே சூரனடா. ஒயிலாட்டம் ஆடு வேண்டா, ஒயிலாட்டம் ஆடு வேண்டா. நான் உத்தமரா சேதுபதி, உத்தமரே சேதுபதி. வாராண்டா சேதுபதி. எப்படி சேதுபதி நாட்டுக்காரண்டா, சேதுபதி சிவகங்கை சிவகாரண்டா. 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 ஆனமலை ஒத்தக்கடை அருகிருக்கும் சக்கம்பட்டி, சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சரி சிட்டாம்பட்டியில பிறந்தவங்க. பட்டயட்சி முருகேசன். சொல்லுங்க. நீங்க தானே? நானே தாங்க. காலையில தூங்கி எழுந்தவண்ணு காலையில டீ கடைக்கு போவோம். நீ வேலை போவேன். இதுதான் பெரிய மனுஷனாயா? எங்க நான் எங்க தெரியுமா போவேன்? இந்த ஊருக்குள்ள எங்கடா திறந்து கிடக்கும். என்னதுயா? எங்கடா வாய காலையா? அப்படியா? இல்லங்க சாராயம், சரி கல்லு, கஞ்சா போக, சரி இந்த மூணையும் தேடி தேடி பார்த்து வாங்கி குடிப்பையா. அண்ணே சொல்லுங்க. நேரா போவேன். இங்க சிங்காரி கிட்ட. ஓ அந்த நம்பர் வச்சிருக்கியா? சிங்காரி நம்பரு? சிங்காரி நம்பரா?
ஆமையா சுவிட்ச் ஆஃப் வருது. நீங்க என்ன செய்யாது கேக்குறீங்க? நான் பாளையத்துல பூக்கடை. அவ செத்து 90 ஆகி போச்சியா? அடங்கியே பாலை ஊத்திட்டாங்க. அப்படியா? சக்கம்பட்டி. ஆமா அண்ணே, நான் சொல்ற சக்கம்பட்டிக்காரி. சரி. சாவாயம் காய்ச்சறவன் எடுத்து வாயில வச்சோம்னா ஐயோ அப்படிதாங்க இருக்கும். சரி. நீங்க வாயெல்லாம் மாரியாத்தாயா இருக்கு வாய் வச்சு. சாராயமியா? சரி சரி. அவன் காய்ச்சற சாராயம் எப்படி எப்படி? வானப்பல தோலுரிச்சி பானையில ஊற வச்சு வானலில் பகலா காட்சி இங்கு வச்சிருக்கு. பார்த்தாலே தண்ணி வரும். பார்க்கிறவன் வாண்டமட்டி நாக்கிலதான் பாராட்டம். ஐயோ தேனாட்டம் வானவரும் உக்குலதான். நம்ம சிங்காரி சரக்கு அது மட்டுமாங்க. சரி, விதவிதமா குடிப்பையா? அப்படிங்களா? எனக்கு பணகிலே அடடா சாராயமா சாராயமா எனக்கு பணமாடா பணகிலே எனக்கு சாராயமா. கிண்ணியிலே சாராயம். சரி. கெளுத்தி மீன் வருகிறது. வட்டியிலே சாராயம். வாழை மீன் வருவலியா? பத்துலங்க. அண்ணே போத ஏறல. இந்த உடம்புக்கு ஏறாதுங்க. ஊரியல் ஊரிலா குடிச்சங்க. ஊரில ஆமா போத பத்துலங்க. 80 கூட சாராயம், 50 கூட சாராயம். சரி, இந்த உடம்பு போதுமா? பத்தாதுங்க அண்ணே. நேர போனேன். எங்க? பனங்காட்டுக்கு. சரி, பனங்காட்டுல போய் பனமரத்து மேல ஏறி அந்த ஒத்த மரத்துக்கல்ல சரி ஒத்தாளா இடகட்டாம குடிச்சா எப்படி இருக்கு? உடம்பு தேக்க மரமா இருக்கியா? இந்த தேக தேக்கு மரமாட்ட இருக்குமுங்க. ஆமா, அப்படி வளர்த்த உடம்பு. சரி, பனமரத்து மேல ஏறணும், கல்ல இறக்கணும், ராவ சாத்தணுமியா? சரி, போலாமா? சரி. இல்ல 3 பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பானை நினைஞ்சு கீழே வளைஞ்சு பானாய் போனதே. பானை கீழே விழுந்து அந்த பானா போனதே. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன்.
சரி அண்ணே சாராயம் குடிச்சேன். சரி போத பத்துல கல்லு தண்ணி சேர்த்து போட்டையா. சரிங்க போத பத்துல இது எவ்வளையாங்க? ஏன் வாண்டப்பட்டி உனக்கு கசக்க தெரியுமா? நான் கசக்கவங்க ஏன்டா கசக்கிறது அது தெரியாதா? தெரியாதுங்க. ஏன்டா வாங்க எல்லாம் கிழிச்சு எடுத்துருவேன். நான் எப்படி தெரியுமா? எப்படி? காலையில ஒரு கசக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போனதுமே வேற என்ன வேலை? சரி மதியானம் ஒரு கசக்கு. ஏங்க ஏங்க அது இந்த 100 நாள் விலைக்கு உங்க வீட்டுக்கு கிளம்ப போகாதா? 100 நாள் விலைக்கா? ஆமா. நீங்க எதை சொல்றீங்க? நீங்க எதை சொல்றீங்க கசக்கிறது? நான் கஞ்சாவை சொன்னேன். ஆனா நான் வேற மாதிரியா நினைச்சேன். அப்படியா? நான் தான் கஞ்சா குடியா? நான் தான் கஞ்சா குடி. அதட்டா போதையிலே 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 எனக்கு நட்டுக்குச்சியா? தலையில தட்டுங்க. போதை இறக்கிச்சுங்க. சரி இதே போதையோட இந்த மதுரை மாவட்ட சுற்று வட்டாரத்துல சரி எங்க விழா நடந்தாலும் திருவிழா நடந்தாலும் சரி முதல் நான் தாங்க இருப்பேன். பொம்மை வைக்க போயிருவியோ? பொம்மை வைக்கவா? அட சண்டாளகிதான் என்ன பார்த்தா பொம்மைக்கு நம்ம தெரியுதா? முதல்ல போயிரு வைக்கிறீங்க நிகழ்ச்சிங்க. கலை நிகழ்ச்சி. சரி ஒயிலாட்டு ஆடுவது, கோல் அடிப்பது, சரி குனிய வச்சு குத்துறதியா? அது என்ன குனிய வச்சு குத்துறது? அண்ணே தவறா நினைக்க கூடாது. ஒவ்வொரு ஊர்லயும் சரி ஆத்தாள் கோவில் இருக்கும். ஆமா. அந்த கோவில்ல வருடம் ஒரு முறை விழா. சரி திருவிழா. திருவிழா தெருவிழா விழா திருவிழா அப்படி நடக்கின்ற வேலையில சரி பெண்கள்லாம் தலைமையில தூக்கிட்டு வருவாங்களே. வரண்ட ஊத்து போதா? இல்லங்க முளைப்பாரி. இங்க சொல்லியா பாப்பா வாண்டாப்பட்டி சொன்னல உன் நாக்கில் வச்சு தேய்க்க வசம்ப முளைப்பாரி. சரி மதிய எடுக்கும் விழா. முளைப்பாறை கொண்டு வந்து ஆத்தா வாசல் முறை வச்சு சரி பெண்களை குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்களே கும்மி. ஓஹோ குனிஞ்சு குனிஞ்சு அடிக்கிறது. சரிங்க சரிங்க அண்ணே நம்மளும் கும்மி அடிப்போமா? அடிங்க. தண்ணி நாதினம் தண்ணி நாதினம் தண்ணி நாதினம்
இல்லைங்க புறகாம்பட்டி சரி. தை மாதம் 3ஆம் தேதி ஆ. மாடுபிடி திருவிழா. சரிங்க. மாடுபிடிக்க போகணும். ஆ. அண்ணே ஆ. நான் மட்டுமல்ல, சரி. என் சகல சகலையா? நீதானே சகல வாய்ப்பில்ல இல்லங்க. ஆ. எனக்கு சகல வித்தை கத்து கொடுத்தவன் சரிங்க சரிங்க. என் நண்பன் ஒருத்தர் இருக்கான். ஆஹா. பேர் தெரியுமா? யாரு? அடங்கடா. என் நண்பனை பாத்திருக்கீங்களா? இல்லங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, போன வருஷம் திருவிழா கண்டிப்பா பாத்திருப்பீங்க. வருவான் பாருங்க. ஊமையனா? டேய் முத்து, டேய் ராசு, ஓடி வாடா டேய். வேற முடிய வச்சுட்டே வர என் நண்பருமே அண்ணா சாரன்று அவன் பேக்ல ஃபுல்லா முடினேன். அதான் ரெண்டு பேரும் எந்திரிச்சு உட்காரு. முடிய ஏன் மண்டே பார்க்க பிடிக்கலையா? ஏன் படுத்துட்டீங்க? சீரகத்தை அங்கனாதப்படுத்த மாதிரியே படுத்து கிடக்குறீங்களே. நான் யாருமே தூங்க விட மாட்டேன். நான் வந்து அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்துறேன். ஒருத்தி கேட்டா அண்ணா ஒரு மகனா ஒரு மகன் ஸ்டாப் ரைட். ஏக்கா அந்த அக்கா போச்சு வந்துருச்சா? இந்த அக்காவா? ஐயா நீ சாப்பாடு போட்டியா? என் மண்டே இல்ல மண்டே பார்த்து நான் சிரிக்கிறா. நண்பா ஹலோ. ஏ முத்து அண்ணே, உதயகுமாரனே இருக்கிறியா? உங்களால சித்தப்பான் முடியா? சின்ன புருஷன் இந்த எழுப்பிட்டு பேச கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. மாடை பிடிச்சிருவான். வெள்ளச்சாமி வந்துட்ட சாமியான பாப்படி எல்லாம் எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சுறாங்க. ஆமா கொஞ்ச நேரம். ஏய் முத்து நண்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? இன்னைக்கு என்ன நாள்? நேத்து வந்து மகா சிவராத்திரி. இன்னைக்கு என்னடா நாள்? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. சொல்ல நேற்று சிவராத்திரி, இங்க நவராத்திரி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நீ இருக்க வரைக்கும் எனக்கு என்ன கவலை? அப்படி சொல்றா. ஏன்னா பாடுவாரு மல்லையாண்டு தின்னுவாங்க. சுப்பிரமணியா உழைக்க, நான் திங்க. நீ திங்க திங்க. நீ உழைக்கை உழைக்கிறது நீ உழைக்க. அப்புறம் கடப்பார போன உழை
நிற்கும் கரங்கள். டேய் பத்ராசு, நண்பா, நீ வேற நான் வேறயா? இல்ல ரெண்டு ஒண்ணுதான். ஆமா, உன் தம்பி வேற? நீ இல்லன்னா நான் இல்ல. நீ இல்ல நான் இல்லடா. ஏன்டா? நான் இல்லன்னா நீ இல்ல. ஆமா, ஏன்னா இங்க போனா ஒன்னாதான் போவோம், மாடு பிடிக்க போறோம், ஒன்னாதான் போவோம். எல்லா இடத்துக்கும் ஒண்ணா போவோம். ஆமா, சரி, சாப்பிட போனா ஒன்னாதான் போவோம். ஆமாண்டா. டீ கடிக்க போனா ஒன்னாதான் போவோம். ஒண்ணாதான் போவோம். கல்லு குடிக்க போனா ஒன்னாதான் போவோம். எல்லாம் சரக்கு குடிக்க போனா ஒன்னாதான் போவோம். ஏதாவது சந்தேகம்? வீட்டுக்கு போன தனித்தனியா போயிருவோம். ஏடா அது பிரச்சனை என்ன செய்யறாதுங்க. ஆமா, ஏன் என்னன்னு கேளுங்க. ஏன்னா உங்க அப்பா வந்து எங்க அப்பா மாதிரி, உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி. அம்மான்னு சொல்லி அம்மா தான் சொன்னேன். தாய் தாய். எங்க அம்மா வந்து உங்க அம்மா மாதிரி. ஆமா. உங்க அண்ணன் வந்து எங்க அண்ணன் மாதிரி. உன் தம்பி வந்து என் தம்பி மாதிரி. உங்க அக்கா வந்து அக்கா மாதிரி. உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி. உன் முன்னாடி வந்து என் பிஞ்சு போயிடும். டேய் முத்துராசு, தங்கச்சி மாதிரி. டேய் முத்து, ஏண்டா? ஓம் முண்டாட்டி ஓம் முண்டாட்டி ஏன் முண்டாட்டி ஏன் முண்டாட்டி. ஓ முன்னாடி என் முன்னாடி என் முன்னாடி என் முன்னாடி. ஆமாண்டா, உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் புத்தகம் வந்திருக்கேன். ஓ முன்னாடி ஓ முன்னாடி என் முன்னாடி என் முன்னாடி. நாங்களே என்ன விட தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறோம். எதுக்கு? அம்மா. ஆமா. டேய் முத்துராசு, தை மாதம் 3ஆம் தேதி ஆமா. நிறைந்த வெள்ளிக்கிழமை ஆமையா. என் மகன் வெள்ளைச்சாமிக்கு 5வது பிறந்தநாள் விழா. ஆமா ஆமா. வர வழியா பாத்தியா? வீட்டை விட்டு கிளம்ப வந்தேன். எந்த ஊர்ல? எங்க ஊர்ல இருந்து தங்கமட்டியில. தங்கமட்டில இருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தேன். சரி வரப்ப பார்த்து வாழை மரம் கட்டிருந்தாங்க. சரி. பந்தல போட்டிருந்தாங்க. சமையல் நடந்துட்டு இருந்தது. ஓஹோ, ட்ரம் செட்ல வச்சு அடிச்சு நொறுக்கி இருந்தாங்கய்யா. ஏன்டா பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க. அப்படி அப்படி சொல்றா? இல்ல இல்ல. டேய் முத்துராசு, கூப்பிட்டு அப்படியே சரி. வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அதாவது என் மகன் வெள்ளச்சாமி பிறந்த நாளுக்கு விழா கோலாம நடந்துட்டு இருக்கு. அதை அப்படி எடுத்து சொல்றேன். உங்க வீதியை தாண்டி வந்தேன் பாருங்க. வந்த உடனே சரி. வீட்டை விட்டு கிளம்பி வந்தனா. ஆமா. வர்றப்ப கருப்பு பூனை கடை பூனை குறுக்கால போச்சு. கருப்பு பூனை கடை பூனை சொல்றேன் பாரு. வேற வேலைக்கு போயிருக்கும். மாடு போறவன் அது இறந்தடி போயிருக்கும்டா. சரி, இதை தாண்டி கொஞ்ச தூரம் வந்த பாரு. சரி. அடுத்த வீதிக்கு வந்தேன். வந்த உடனே சரி. வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஒரு அம்மா, வயசான பெரியம்மா, தலையை விரிச்சு போட்டு ஓ சகுனமே சரியில்லடா முத்துராசு. சரி, நம்ம சகனத்துல பாக்குறது இல்ல. ஆமா, அதனால நம்ம பொல போட்டுட்டு இருக்கு. சகனம் தேவையில்ல. எதுவுமே பார்க்க கூடாது. ஆமாடா, பார்க்கறதும் பொல போட்டுட்டு இருக்கு. நேத்து மாதிரி பார்த்திருந்தேன் விக்க என்ன என்னடாச்சு? இல்ல, கிளம்பி வந்தேன். விறகு கட்டு ஒத்த கட்டு ஒரு கட்டு தூக்கிட்டு ஒரு அம்மா இழுத்து வருது. டேய் முத்துராசு, பாரம் தூக்க முடியாது, அதான் சமுதிரம் வந்திருப்பாங்க. அதான் சரி, நம்ம தான் எதுவுமே பார்க்கறது இல்லையே. போற வேலைக்கு போய் தான் செய்யறது நடக்கிறது நடந்தாங்க. டேய் முத்து, கவலைப்படுறது இல்ல. அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. எனக்குமே கவலைப்பட போறது இல்ல. டேய் முத்துராசு, பட்டைக்கு இருக்கு. அந்த பார் தெரியுதா? டேய் தெரியுதாடா? ஆமாய்யா. என்ன தெரியுது? தை மாசம் 3ஆம் தேதி உரங்காம்பட்டி மஞ்சு விரட்டு. ஆமா, மஞ்சு விரட்டு தொழில் திறக்க போறாங்க. மாடு அவுக்க போறாங்க. மாடு அவுக்க போறாங்க. பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. செந்தடி தேய்ச்சிக்க அறிவிப்புடா போட்டுட்டேன். பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா, ஏன் கொளுத்த போறியா? தெரிவிக்கிறேங்கிற தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா, உரங்காம்பட்டு தொழில் திறக்க போறாங்க. சரி. ஜல்லிக்கட்டு காலம் வரப்போகுது. ஆமா. பெண்கள் பூரா மரத்துல ஏறிக்கீங்க, ஆண்கள் பூரா. பெண்கள் எங்க இருந்தோம்? ஐயோ, மாத்தி விட்டுறோம். மாத்தி சொல்றடா. பெண்கள் மொட்டை மாடியில, பெண்கள் மெத்தல ஏறிக்கீங்க மொட்டை மாடியில, ஆண்கள் பூரா மரத்துல ஏறிக்கீங்க. சரி. மாடுபிடி வீரர்கள் மட்டும் களத்துல இருங்க. டிஷர்ட் போட மட்டும், டிஷர்ட் போட மட்டும் களத்துல இருங்கப்பா. முதலாவதாக நமது உள்ளூர் உரங்காம்பட்டி ஐயா நீம் ஆமா 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 மணியன் டிஷர்ட் கொடுத்துறாங்க. டேய் முத்து, மாடு பிடிக்கிறோம். ஆமா, மாடு பிடிக்க போறோம்னா நம் குலவழக்கப்படி ஆடல் பாடல். ஆடல் பால் 1.5 லட்சம் ரூபாய். எதுக்கு ஆடல் பால்? டேய் அண்ணே, நல்லா பாத்துக்குங்க. 2.5 மணி நேரம் ப்ரோக்ராம், அருமையான காசு. நம்ம 10 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்கு முடிக்கலாம். ஆமா, இருக்கட்டும். ஆடல் பால் அது ஒரு. டேய் முத்துராசு, அது ரெக்கார்ட் டான்ஸ்ரா. இல்லை, அது பேர் ரெக்கார்ட் டான்ஸ். ரெக்கார்ட் டான்ஸ். ரெக்கார்ட போட்டுட்டு ஆடுறாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. ஆடிட்டே ஒரு போறோம்ல. விஷயம், அது கூட்டம் நிறைய கூடும். சரி. ரெக்கார்ட் டான்ஸுக்கு, ஆடல் பாலுக்கு நாடகத்துக்கு கூட்டம் கம்மியா தான் கூடும். அப்படியா? 10 கிலோமீட்டர் தள்ளி கூட வண்டியை போட்டு வந்துருவாங்க நாடகத்துக்கு. ஒரு வண்டிக்கு 4 பேர். நாடகத்துக்கு ஆடல் பாலுக்குயா சரிதான். 4 பேர் ஒரு வண்டிக்கு 4 பேர் வந்துருவாங்க. நாடகம்னு பக்கத்து வர மாட்டாங்க. டேய் முத்து, ஆமா, ஆடுவோமா? ஆடுவோமே. பாடுவோமா? பாடுவோமே. நம்ம எந்த ஊருக்கு போறோம்? உரங்காம்பட்டி. உரங்காம்பட்டி அடட்டா கை பிடித்து பிடித்து
யானை பிடித்து வாய முடிக்கிறான். அவனை போய் என்ன பண்ற வரா இங்க டேய் டேய் அவன் ஆம்பளடா அவன் ஆம்பளடா நண்பா எப்பா நீ ஒரு சுண்டுதான் சுண்டு எடுத்து விட்ட நான் போய் தலை கரண்ட போயிட்டேன் கூட சொன்ன ஆடுறா ஆடு ஆடிதான் போயிடாத முடி வந்து கதையாதியா அட்டத்திலே அதண்டா சிங்கமாடா கடுப்பு உண்டாயிருவேன் கடுப்பு உண்டாயிருவேன் யாரு யாரு பேச உதயகுமாரனே என் சின்ன கேட்டது நீதானே எப்போ அவ்வளவுதான் மாடுபட்டி வீரன் நீ ஆடுறது நான் ஆடுனேன் சரி என்ன சொல்லுச்சு செம்பேரியா நானா யாரு இந்தாடா நானா டேய் ஏண்டா ஆண்டது யாரா நானு டேய் ஆண்டது நான்டா அப்ப ஆடலையா இரியா கேப்போம் அத்தா ஆண்டல அத்தா பாத்தியா கோமேனா மாறுது பெரிய பாத்துட்டு நடந்து பாரு அங்க அண்ணன் போலே அதத்தான் நடந்து சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தா நினைக்கிறேன் உன்னைய நீ தனியாக போனி இல்ல அப்ப பின்னாடி சொல்லிட்டு அப்படி நினைக்கிறேன் எப்படி ஆடு நான் அவரு நான் என்ன சொல்றேன்னா அத்தா உன் மையம் குண்டா இருக்கிறேன் நான் ஒல்லியா இருக்கிறேன் விழுகணுமா விழுகணுமா அந்த மேலையா ஐயோ புல்டோசர் இது எந்த ஒரு மாடு முதலாவதாக நமது உரங்காம்பட்டி கோவில் மாடு வருது சரி மாட்டை ஒடியா ஒடியா மாடை தொடுக்க முடியும் மாடு மாட்டுக்கு பரிசு மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு பயிற்சியா இரண்டாவது முறையாக மாடு இங்க நிக்குது இது நாயுடா இல்ல இல்ல மாடு அங்க நிக்குது வருதியா வருதியா மாடு வருதியா இரண்டாவது முறையாக நமது என்ன ஊரு இது என்ன என்ன ஊர் சித்தம்பட்டியா சித்த நம்ம உதயா தூங்காம இரு சாமி உனக்கு ஒரு குணம் இந்த ஊர் பேர் சொல்றான் சித்தேஸ்வரம் மாடு சித்தேஸ்வரம் 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 சித்தேஸ்வரத்தோட மாடு வருது அருமையான மாடியா யாரு பிடிக்கல மாடியா மூன்றாவது முறையாக நமது அருப்புக்கோட்டை சேர்ந்த திருப்பூரத்தை சேர்ந்து மலைச்சாமியோட மாடு மலைச்சாமி மாடு இந்த மாட்டை பிடிச்சா பரிசு நமது சித்தேஸ்வர பொதுமக்கள் மகளிர்கள் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் சேர்ந்து சரி 5 பவுன் தங்க காசு பத்தாடியா 5 பவுனியாயோ பவுன் 1.5 லட்சமியா ஒரு கிராம் 12,000 அந்த மாட்டை பிடிச்சா நமது மதிப்புக்கு மரியாதை கூறிய
மாண்டராபட்டி வீக்க முருகேசன் வழங்குவது சரி 5001 பத்தாதியா 5000 கடனா அந்த பரிசு பத்தாது. நமது பட்டை முருகேசன் இளமணம் அங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து வடுத்தலாம்பட்டி சம்பந்தம் பண்ணிய பட்டை முருகேசன் அவர்கள் வழங்குவது செத்தாண்ட சேகர் 501 பொய் வச்சது சொல்றேன். அவர்தான் முடியும். அவரா மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாலினி நமது மாலினி ஆடியோஸ் உரிமையாளர் ஆபரேட்டர் வழங்குவது இந்த மாட்டை புடிச்சா தெரியுமா? 12 பாக்ஸ் சரி 12 ஆம்பிள் பாரு 12 கொலை சரி 7 டியூப் லைட் 7 டியூப் லைட் சரி 8 சீரியல் அடையப்பா 12 மைக்கு எங்க வேலை பாத்தீங்க? ஒரு ஆபரேட்டர் ஒண்ணு ஒரு டாடா ஏசி ஒண்ணு. எதுக்குடா இந்த மாட்டை புடிச்சா? என்ன டேய் நாளைக்கு நாடகத்துக்கு சாமான் ரெடி பண்றியா? இல்ல நாளைக்கு நாடகத்துக்கு போற ஒரு ஆடியன்ஸ் நம்ம ஏத்திட்டு போயிருவோம். டேய் முத்து உதயகுமாரனே கிளம்பிட்டியா? நீ முன்னாடி போய் ஏறு, நான் பின்னாடி வந்து ஏறுறேன். என்ன பின்னாடி ஏறாளா? டேய் மாட்டு மேலடா கிளம்புறா. போயிட்டு மறுபடி வீரங்கடா முடிவுல வளர்ந்து வச்சிருக்கில்ல அது போறது இல்லைங்க. அது உனக்கு எப்படா தெரியும்? எங்க குண்டுல சிலந்திங்க அது உனக்கு எப்படியா தெரியும்? அவங்க அக்கா சொன்னாப்ல. எங்க அக்கா சேர்த்திருக்காரு. நல்ல குடும்பம்டா. ஆமா என்ன பண்ணீங்க? மாடு பிடிக்க போனேன். சரி அந்த மாடு என்னையவே முற்றுறதுக்கு வருது. டேய் உட்காரு மாடு வருது பிடிக்கிறேன். நீ ஓரமாக்கிரு நான் போறேன்டா. நீ மாட்டுக்கு பிறந்த நீ ஒரு ஆள் தான். எங்க அம்மாவுக்கு தான்டா பிறந்த. இல்லையா மாடு பிடிக்க பிறந்த நீ ஒரு ஆள். நீ ஓரமாயிரா நான் போறேன்டா. புடிய பிடி முன்னால தீருது மயிலக்காலே மச்சக்காலே முன்னால தீருது மயிலக்காலே பின்னால பாயுது மச்சக்காலே தீரானது மச்சக்காலே யாருக்கு மரணமில்லை வாழாத வெற்றி சிவமோ நிலையாகுங்க மனமாகுங்க வாடுவோம் வாடுவோம் வாடுவோம். போச்சா கட்டா துண்டெடுத்து கட்டா முத்துராசு நண்பா இத காப்பாத்துறா. முத்து சொட்ட முத்து முத்து இத மாடு முட்டினா ரத்தம் வருதுடா வாடா. கட்டா துண்டெடுத்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னது? நாளை அமைப்பாளருக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். இந்த பாண்டிச்சாமி நடத்துல சரி சேதுபதி போறாலும் கொஞ்சம் உள்ளியான ஆளை போடுங்க. ஏண்டா யாப்பா துண்டை போட்டு கட்டு துண்டு பத்தல போச்சுரா. நாடகம் பாண்டிச்சாமி நாடகம் பேசுனீங்கன்னா ரேஷன் சேலை 2 சேலை ஒரு ஜேசிபி வண்டி. எதுக்கு? ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி. எதுக்குடா? உன்னை போட்டு புதைக்கிறது. நண்பா போச்சுரா. ஐயா 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 ஐயோ பாசத்தை போடுறா நண்பர் மேல. ஐயோ ஐயோ
என் நண்பன் முத்துராச பாத்தீங்களா? இது சுடுகாடு போன மாதிரியா இருக்கேடா. வேதனை இல்ல வேதனையா? வேதனை பாவம். நேற்று வந்து என்ன தீரலாங்க முத்துராசு நீ பேசாம இருந்தா நானே என் பொண்டாட்டி எவ்வளவு சொல்றா முத்துராசு? போவாதீங்க போவாதீங்க, மாடு பிடிக்க போவாதீங்க எவ்வளவு சொன்னா? என் பொண்டாட்டி பேச்ச கேட்காம போனதுக்கு முத்துராசு நண்பா நண்பனை மாடு முட்டு முடி வேலை இருக்கு முத்து நண்பா. ஐயோ நடக்குது இது அண்ணாச்சி, சீராகத்தான் புரியுதா அது அண்ணாச்சி. பாடாத தெம்மாங்கையே நாடி வாக்க கல்லு பட்டு கண்ணாடி போல என் பொண்டாட்டி வாக்கு பட்டார போல, நாடி வாக்கு கல்லு பட்டு கண்ணாடி போல என் பொண்டாட்டி வாக்கு புல்லு மேல பட்டார போல. கண்ணீரும் இல்லாம நீரும் இல்லாம எல்லாரி நின்னேனே நான் தானே, தோளில் போட்டவள் என் தாயி, என் சோக தீர்த்திடவா தாயி, என் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல வந்ததை விட்டு நின்னேனே, இன்னைக்கு நீ தந்த நிம்மதி போதும் அம்மா. பாடாத தம்மாங்கே பாட்டோடு வந்தேனே. சாமி நாய் போன நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டேன், என் பொன்னார மகளை வாழ ஒரு பொன்னாரம் கேட்டேன். என் பொன்னாகி போன நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டேன், என் பொன்னார மகளை வாழ ஒரு பொன்னாரம் கேட்டேன். கையெடுத்து தந்தேனே அவருக்கு நின்றேனே, கண்ணீர் நேரம்மா பூமாரே, தாவி கொடுக்கிற கொழுந்து வரும் என்னாலும் எனக்கு 100 வரும். வந்தது எல்லாம் வந்தது இல்லை, போனது எல்லாம் போனது இல்லை, இன்னைக்கு நீ தந்த நிம்மதி போதும் அம்மா. பாடாத தம்மாங்கே நான் பாட வந்தேனே, பாட்டோடு சேராது என் சோக சொன்னேனே, பாரதி இந்த மேல தன்னால மரம் ஆச்சு, சேரு இருந்த மேலும் பொன்னான வயலாச்சு, யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சி, சீராகத்தான் முருகிதா அது அண்ணாச்சி. பாடாத தெம்மாங்கு நண்பா முத்துராசு, எந்த பொண்ணு திருட்டு வந்துடாங்க வாடா. முத்துராசு கருமுடி முத்துராசு என் கண்ணீரை தொடர்ந்து ஆத்தா முத்து நான் செத்த பிறகு என் முன்னாடியே பாத்துக்கிறியா? விளக்க மாதிரி பிஞ்சு போயிரு பாத்துக்கிறேன் பாதுகாப்பா. முத்துராசு, நான் செத்த பிறகு என் கலைகள்லாம் அழிஞ்சு போயிடாம
எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தியோ அது மாதிரி என் மகன் வெள்ளச்சாமி சொல்லி கொடுப்பியா? ஊருக்காக ஆடும் கலைஞர் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகளும் அணுகதை ஏறி பறவையும் அழகரை ஆவி போதி உலகை பது காதலி ஆவி மகளே மகளே எனக்கு ஒரு தோழி கிடையாது 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 மகளச்சாமி. அடே, என்னடா சேதுபதி சத்தான மாதிரி விஜயத்து கிடக்குற? ஐயா அவனுக்குதான் மாடு முட்டுச்சு. அவன் என்னைய கட்டி போட்டு என்ன படுக்க வச்சுட்டான் பாரு. செத்தது அவன் செத்து போயிட்டேன். என்னன்னே மனுஷ வாழ்க்கை. ஆஹா, பிறக்கிறப்ப என்னத்தை கொண்டு வந்தான், இறக்கிறப்ப என்னத்தை கொண்டு போறோம். ஒண்ணும் இல்லைங்க. மனுஷன் பிறப்புக்கும் இறப்புக்கும் கடைசியில கூட ஒரு என்ன வரும்? எது வரும்? இது வரும். கண்டிப்பா உனக்கா பாரு. நானும் நண்பனும் ஒன்னாக வந்தேன். நண்பனை மாடு முட்டிருச்சு. ஆனா எனக்காக பரிதாபப்பட்ட எங்க ஆத்தா என் கண்ணீரை துளசி மனசு ஆறுதல் விட்டு, நீ அழுகாத சாமி அழுகாத சாமி மடியில பறக்க வச்சு. சரி ஆத்தா அவன் பேரு நாத்தா வேலாயி. வேலாயி நீ வெள்ளக்கார வேலாயி. உன்னை மறக்கவே மாட்டேன். சரி இந்த ஊர்ல எந்த ஊரு போனாலும் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா கண்ணீரை துடைச்ச தாய் நீ. அதனாலே வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு இருக்காங்க. எதுவுமே நம்ம பிறக்கிறப்ப கொண்டு வர்றதில்லை, போறப்பதே கொண்டு போறதில்லை. கடைசியில நல்லவே மனுஷையா போய் சேர்ந்துட்டா ஐயா. ஆமையா அப்படி சொல்லுவாரு. சரி அவன் ஒரு குடியாரையா போனானா? சரி போட்டு போறான் போ. நல்லவே கெட்டவங்கிற விஷயம் மட்டும் நம்ம கூட வரும். அப்படிங்கறதுக்காக நண்பனை பிரிந்ததற்காக ஒரு பாடலை பாடிவிட்டு, வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அவளா இருந்து உள்ள அந்த நிம்மதி இல்லை. உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க. வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தர் காட்டி இல்லைங்க. வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே.
பேச்சாமி வரக்கூடிய நேரம், சாமி அழைக்கக்கூடிய நேரம், சின்ன குழந்தை கூட கண்ணை நித்திரை செய்யக்கூடாது. தூர எழுப்பிடுங்க எழுப்பிடுங்க.